Okay, Ashwant, another week, another episode. எப்படி இருக்க? யா ப்ரோ. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. எல்லாம் இப்பதான் சம்மர் ஃபுல்லா இங்க. So, அதனால ஓ, சில்லிங். யா. ஹேப்பனிங் லைஃப் இஸ் ஹேப்பனிங் இப்பதான். யா ப்ரோ. எல்லாம் இதுவா இருக்கு. சரி, நீ என்ன டாபிக் என்ன இப்போ வந்து பத்தி பேச நம்ம போறோம்? கொஞ்சம் ஃபினான்ஸ் சைட்ல திருப்பி இறங்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ஃபினான்ஸ் சைட் போயிட்டு திருப்பி எப். ஃபினான்ஸ் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம ம். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசணும்ல. அனிருத் நம்மளோட ஜாயின் பண்ண முன்னாடி ஸ்டாக் ஆமா. மார்க்கெட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆமா ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து அதோட ஒரு கண்டினியூவேஷன் சொல்லலாம், அப்படியும் சொல்லாமையும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ம். இன்னைக்கு இறக்க போறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைட்ல போக போறேன் இன்னைக்கு. இன்வெஸ்ட். ஸோ பேசிக்கா லாஸ்ட் டைம் நம்ம என்ன பேசணும், லைக் ஒரு கம்பெனி வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணி ஐபிஓ அதெல்லாம் ஏன் போறாங்க, போனோடனே ம். வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரம் தேர் ஆன் வென் இட் கோஸ் அஹெட், ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், அது வந்து ம். கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ Yeah. வந்து இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு ம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், ஏன் ம். பண்ணலாம் அப்படின்லாம் இந்த பாட்காஸ்ட்ல லைக் த டீல். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி இல்ல? ஸோ ம். நம்ம ஓகே வந்து ஓகே. லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து கம்பெனி சைட்ல இருந்து. ஸோ ம். இந்த வாட்டி நம்ம ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் ஓகே. பண்ணலாம், ஏன் ம். பண்ணலாம் அப்படின்னு மேபி பேசலாம். சரி, இப்ப இப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்றதுன்னா, நம்ம இப்போ வந்து லைட்டா ஏர்ன் பண்றோம், ஸ்டார்டிங்ல இருக்கோம். லைக் நம்ம ம். சைட்ல இருந்தா இல்லைன்னா ஒரு கொஞ்சம் நல்லா காசு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த யாருக்கு இது கரெக்டா இருக்கும்ன்றது இருக்கணும்ல. இப்போ நம்மனா இப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஏர்னிங் அண்ட் வி நோ லைக் இப்போ ஒரு ம். ஃபேமிலி செட்டப் பண்றதுக்கு இது இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால. சோ ம். நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசினா இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும்ல, அப்படிதானே பேச போறோம். யா. ஸோ வந்து ஓகே. யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து ம். ஒரு இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் நினைக்கிறேன். ஆப்வியஸா வந்து ஓகே. நிறைய காசு இருக்கிறவன் எப்படியும் பண்ண போறான். ஆ. ஸோ வந்து Yeah. காசு இல்லாதவன் தான் வந்து தேர் கோயிங் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஆனா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். ஸோ வந்து இப்போ ம். இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து கோவிட்னால வந்து நிறைய பேருக்கு சேவிங்ஸ் இருந்ததுனால நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓகே. தேர் இஸ் a lot of boom because of that and it is ஓ, continuing to. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் கோவிட் ஹாஸ் அஃபெக்டட் அஸ். ஆமா, அப்போ நிறைய சேவிங்ஸ் இருக்குல்ல இப்போ உங்ககிட்ட, நீ எங்க போட போற? ஆ. அப்பதான் இந்த ஜெரோதா மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து, ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ்லாம் வந்து தே பிக்ட் அப் ஓகே. பேஸ். ஃபர்ஸ்ட் அதனால கம்பெனியே இப்போ அப்புறம் ஓகே. பிக்கப் ஆச்சுல. நீ ஃபர்ஸ்ட் கோவிட் ம், ஸ்கேர் வந்தப்போ ஆமா, எல்லாரும் வெளியே நிறைய பேர் எடுத்து, பயந்தாங்க. பட் அப்புறம் இவென்ச்சுவலா ம். பீப்புள் ஸ்டார்டட் புட்டிங் இன் அகைன் அண்ட் சூப்பரா ம், ஏறிச்சு மார்க்கெட். அப்பெல்லாம் போட்டிருந்தா செம ரிட்டர்ன். கோவிட் ஸ்டார்டிங்ல போட்டிருந்தா ஓகே. செம ரிட்டர்ன். ஆ. cool, 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 cool. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்றோம்னா ம். ஃப்ரம் வேர் டு யூ ஸ்டார்ட், லைக் ஹவு டு யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படி? ஒண்ணு வந்து யூ ஹாவ் லைக் உங்க பாட்டி வந்து கொடுத்த 1000 ரூபாய், இல்லாட்டி உங்க தாத்தா கொடுத்த 500 ரூபாய். ஸோ அந்த மாதிரிலாம் நீ சேர்த்து வச்சிருப்ப. இல்லாட்டி வந்து ம். யூ would have reached a point in your life, ஒரு 23-24 years ஆயிட்ட, நீ ம். யூஜி முடிச்சுட்டு வர, யூ ஹாவ் அ ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். ம். ஸோ வந்து உனக்கு தெரியும் இவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து இருக்கு. அண்ட் ம். யூ ஆர் கோயிங் டு லைக் லெட்ஸே நீ வந்து ஒரு 10,000 rupees earn பண்றேன்னா 5,000 வந்து உன்னோட செலவு அதெல்லாம் போயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். ம். மிச்சம் 5,000 ம். ரூபாய் நீ சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலா நீ ஏதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டனா ம். இல் earn money for you, right? ஸோ இப்போ Yeah. வந்து இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, எனி மணி ஆ. விச் சிட்ஸ் ஐடில் இஸ் நாட் குட் மணி. ஆ. மணி ஷுட் ஓகே. ஆல்வேஸ் earn money for you. ஓகே. எஸ். அந்த காசு வந்து குட்டி போட்டுனே இருக்கணும். ஸோ ஆ. அதுதான் எப்பயுமே வந்து பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. தட் ஆஸ்பெக்ட் ஐ கெட். பட் ஹவு சோ வந்து நீ வந்து இப்ப ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி கெட் இன் டு இட் அண்ட் லேர்ன் அபவுட் இட் அண்ட் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். யூ ஸ்டடி இட் ஆர் ஹவு இஸ் த ஜர்னி ஆஃப் அன் இன்வெஸ்டர் கரெக்ட். லைக்? ஸோ அதான். ஸோ இப்போ வந்து ஒன் வந்து நம்ம ஃபிக்ஸேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆ. மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல் வந்து அந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி வி ஷுட் ம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஷுட் இன்வெஸ்ட். ஸோ இப்போ ஓகே. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ வந்து 5,000 rupees இருக்கு. லைக் ஐ செட், ஆ. நீ வந்து ஆ. சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலா யூ கேன் புட் இட் இன்டு சம் அவென்யூஸ் அண்ட் ஆ. யூ ஆர் பெட்டிங் ஆன் ஃபியூச்சர் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ நீ ஓகே. இப்போ வந்து இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா யூ ஆர் ஆ. பெட்டிங் ஆன் த எக்கானமி ஆஃப் த நேஷன் which is ம். driven by all these companies. ஓகே. ஸோ வந்து நீ வந்து இந்தியா வந்து வளரப்போகுதுன்னு நீ வந்து நினைக்கிற, இல்லாட்டி நீ வந்து
யூஎஸ்ஏ வளரப்போகுது, இல்லாட்டி வந்து ஜெர்மனி, கனடா, வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் வளரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு காமன் நோஷன் என்னன்னா வந்து, நான் இப்போ இந்தியாவில் இருந்தானா நான் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு நோஷன் இருக்கு. தட் இஸ் ஓகே ஃபண்டமெண்டலி. ஸோ நான் இங்க இருந்தேன்னா ஐ கேன் இன்வெஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இன்வெஸ்டிங் டஸ் நாட் ஹேவ் எனி பவுண்டரிஸ். ஸோ அது வந்து ஒரு பட் ஆனா ஃபண்டமெண்டல். பட் ஆனா இன்வெஸ்டிங் இன் அதர் கண்ட்ரிஸ் வந்து டிபிக்கலா நிறைய ஃபீஸ் கமிஷன்லாம் நிறைய இன்வால்வ் ஆகும்ல. ஸோ அதனால நீ நிறைய எக்ஸ்போனன்ஸ்ல ப்ராஃபிட் எடுத்தாதான் யூ பி ஏபிள் டு லைக் அட்லீஸ்ட் சி கொஞ்சம் ப்ராஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இல்ல. கரெக்ட். பட் ஒரு பாஸ்கெட் மாதிரி எனக்கு இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து இந்தியன் growthல வந்து பிலீவ் பண்றேன். அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் இன் த அமெரிக்கன் ட்ரீம்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இல்லாட்டி வந்து பீப்புள் இன் த யூஎஸ்ஏ அவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. ஸோ முன்னாடிலாம் அது கிடையவே கிடையாது. நீ வந்து ப்ராபப்ளி யூ ஆர் சேயிங் தட் ஃப்ரம் ஆர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீ வந்து இப்போ யூஎஸ்ல இருக்கிறவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாரு. அவன் வெறும் யூஎஸ்ஏல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ அவன் இந்தியாலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. Correct. ஸோ நம்மளும் வந்து பண்ணும்போது வந்து யூ ஆர் ஓப்பன்ட் அப் டு நிறைய கம்பெனிஸ். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டு ஒரு செக்டர் வந்து இந்தியாலே இல்லைன்னு வச்சுக்கோ, யூஎஸ்ல மட்டும்தான் இருக்கு, இல்லாட்டி யூரோப்ல ஒரு கண்ட்ரில மட்டும்தான் இருக்கு. அண்ட் அவங்க மட்டும்தான் அந்த கம்பெனிலேயே பிளேயர், அவங்க மட்டும்தான் வந்து அந்த செக்டர்லயே ஒரு பிளேயர்னா கண்டிப்பா அந்த கம்பெனி நல்லா பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ எம் நாட் டேக்கிங் பார்ட் இன் தட். சோ சோ அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஹாவ் டு ரிசர்ச், லைக் தேடணும் கரெக்டான, யூ ஹாவ் டு ஹாவ் த அண்டர்ஸ்டாண்டிங் டு டூ தட், ரைட்? And you're mitigating the loss கூட Lani. I think that is very important in investing. ஆமா. So these are the questions which you should like think about when you are trying to save. And இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங், நீ எதுக்கு பண்ற? உனக்கு வெறும் காசுக்காக தான் பண்ற ஆப்வியஸ், பட் யூ ஷுட் ஹேவ் ஓகே நான் 5 இயர்ஸ்ல வந்து நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், ஆர் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு இல்ல, இந்த வந்து இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு ஆஸ்பிரேஷனா வந்து ஒரு சும்மா ஒரு goal that I set for myself. அந்த மாதிரி இருக்காது. So once you have answered all these questions, அதுக்கப்புறமா வந்து you can start looking into this whole plethora of options which you have. எவ்வளவோ இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ வந்து டாப் 3-4 திங்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் இஸ் தி எக்விட்டி சைட் ஆஃப் திங்ஸ், இன்னொன்னு வந்து டெட் சைட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டு தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். நடுவில் ஹைபிரிட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வேணாம். ஸோ வந்து இப்போ எக்விட்டி தான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நம்ம அந்த எபிசோட்ல வந்து நம்ம பேசும்போது நம்ம சொன்னோம் 2% ஆஃப் த கம்பெனியை நான் வாங்குறேன் ஷேர்ஸ் மூலியமா. ஸோ அந்த ஷேர் தான் வந்து எக்விட்டி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நான் வந்து போய் எக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறேன்னா நான் கம்பெனியோட ஒரு போர்ஷன் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த ஐ கோ இன் அண்ட் ஐம் கோயிங் டு பை அ ஃபியூ ஷேர்ஸ் அண்ட் தென் ஐ ஹோல்ட் ஆன் டு இட். ஸோ வந்து தட் இஸ் எக்விட்டி சைட். ஸோ இப்போ பாண்ட் சைட்னா வந்து என்னன்னா, அது பேசிக்கா கடன் வாங்குற மாதிரி தான். ஸோ கம்பெனி என்ன பண்ணுவான்னா, ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு இல்லாட்டி ஒரு பெரிய யூனிவர்சல் பேங்கர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவான், எனக்கு வந்து $1 million வந்து கடன் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த கடனும் வந்து பப்ளிக்லி ட்ரேடட் பாண்டா இருக்கலாம், இல்லாட்டி வந்து பிரைவேட்டா வந்து அந்த கம்பெனியே வந்து அந்த பேங்க் கிட்ட லோன் வாங்கி தரலாம். இப்போ அது பப்ளிக்லி ட்ரேடா இருந்தா அந்த பாண்ட்ல இருந்தும் நான் எடுத்து வந்து ஐ கேன் மேக் மணி. பட் அது வந்து ஒரு சேஃபர் ஆப்ஷன். ஏன்னா வந்து நான் அந்த கம்பெனில ஒரு பங்கு எடுத்துக்கல, நான் வெறும் அந்த லோன்ல மட்டும்தான் வச்சிருக்கேன். ஓகே. சோ ஒரு பேரியர் மாதிரி நடுவுல ஒரு ஃபில்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஆமா. சோ வந்து ஆனா பாண்ட் வச்சிருந்தேன்னா ஐ ஹாவ் ஸ்டேக் இன் தி அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. சோ ஜப்தி பண்றதுனா, ஜப்தி பண்ணா எனக்கு தான் அந்த அசெட் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா இப்போ வந்து கம்பெனி ஜப்தினா ஜப்தி பண்றாங்கன்னு கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே 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 அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனியில இருக்கிற சேரு பொருள் எல்லாமே பாண்ட் ஓனர்ஸ்க்கு தான். So வந்து equity owners have residual claim. So their claim is very minimal. So வந்து நீ ஷேர் வாங்குறேன்னா கம்பெனி விழுந்துச்சுன்னா நீயும் அடிதான் உனக்கும், நீயும் விழுந்துருவ. கிடைக்கிறது கூட கிடைக்காது அப்போனா. ஆனா ஐ திங்க் ரிட்டர்ன் டிஃபரன்ஸ்ல நீ ரிட்டர்ன் நீ வந்து ஸ்டாக்ல வந்து யூ கேன் earn exponential, இதுல வந்து ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் 6% 7%. அதான் இது வந்து மினிமம் கேரண்டி இருக்கு, இது வந்து ரிஸ்க் தான். ரிஸ்க்கான ரிவார்டு தான்.
ஐ மீன் அப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம ஐ மீன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து இந்தியால இஸ் வெரி மினிமல். ஸோ வந்து பாண்ட் இன்வெஸ்டிங்ன்றது வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஊர்ல தான்டா ஜாஸ்தியா இருக்கணும், ஏன் அப்படி? இல்ல பாண்ட்ஸ்ல ட்ரேட் பண்றதுலாம் வந்து யூஎஸ் இஸ் a வெரி மெச்சூர் மார்க்கெட். ஓகேவா, யூஎஸ் ஓகே யூரோப் மெச்சூர் மார்க்கெட்ஸ். இந்தியா வந்து நாட் அ வெரி குட் மார்க்கெட். ஸோ ரொம்ப ஓகே ஓகே நிறைய ஓகே பாண்ட்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகுறது கிடையாது இந்தியால. ம். ஸோ இந்தியா இஸ் இது மோர்லி ஆன் தி ஜாஸ்தியா இருக்குமா ஸ்டாக்ஸ்? ஸ்டாக்ஸ் வந்து கம்பேரபிள். யூஎஸ் தான் ஆப்வியஸ்லி பிகர், ஆ அதுல சந்தேகம் இல்ல. நம்மளதுல ஸ்டாக்ஸ் ஆர் மோர் டாமினன்ட். ஆமா, பாண்ட் மார்க்கெட் இஸ் வெரி வீக் இன் இந்தியா. இட் இஸ் நாட் வெரி பிக். ஸோ இப்போ நம்ம இந்தியால வந்து கோல்டு இன்வெஸ்டிங் ஜாஸ்தி இல்ல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் கோல்டு வாங்குறது தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ப்ரோ அதெல்லாம் நம்ம பாரம்பரியத்திலே ஒரு பார்ட்டா இருக்குல்ல, ஸோ அதனால அதான் இப்போ வந்து நம்ம எக்விட்டி பத்தி பேசணும்ல. ஸோ அதுலயே வந்து பிஃபோர் வி டீப் டைவ் இன் டு வாட் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் வித் இன் எக்விட்டி, நம்ம வந்து இப்போ அதர் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கோல்டு இருக்கு, அண்ட் தென் யூ ஹாவ் ரியல் எஸ்டேட், லேண்ட் வாங்குறது, அடி லேண்ட் வச்சிருக்கிற நிலம் கம்பெனி, வாங்குறது, நிலம் வாங்குறது. அதுக்கப்புறமா வந்து வீடு வேற என்ன? வாங்குவாங்க, ரெண்ட் வருது. அதான் லேண்டு, வீடு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாண்ட். ஸோ அதான் வந்து தட் இஸ் தி பிக்கர் பிக்சர் ஆஃப் சரி வாட் ஆல் ஓகே, இது வந்து நம்ம இன்வெஸ்ட். இப்ப கொஞ்சம் பெருசா பேசுறதுனால எத்தனை பேர் வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த சைடு ஆஃப் இன்வெஸ்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராப்பரா இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ நான் இருக்கேன். ம், ஸோ வந்து ம், லெட்ஸ் சே ஐ ஹாவ் சம் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். நான் ம், வந்து என்னோட 100% ஆஃப் த சேவிங்ஸ் எடுத்து நான் எக்விட்டியில போட மாட்டேன். ஓகேவா, ஸோ வந்து ஒரு மிக்ஸ்டு. இப்போ ம், என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா ஐ வில் ஐடியலி வாண்ட் டு புட் 50 ரூபாய் இன் எக்விட்டி, 30 ம், ரூபாய் இன் டெட், 20 ம், ரூபாய் இன் கோல்ட், 10 ரூபாய் மேபி வேற எதுலயாவது போடுவேன். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ஒரு ம். டிஸ்ட்ரிபியூட்டட் பாஸ்கெட்டா வச்சுக்கணும். டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் இருக்குல்ல, அதே தான் பேசிக்கா. ஸோ இப்போ எப்படி நீ வந்து யூ ஹாவ் டு ஸ்டெப் பேக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மேக்ரோ கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஏன்னா வந்து இப்போ நீ வந்து இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்திலாம் நம்ம பேசணும்ல, எக்விட்டி அது பத்திலாம். ஸோ அது இப்போ நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அந்த சமயத்துல வந்து கோல்ட் பிரைசஸ்லாம் ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ வந்து இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் த ஆமா, இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ வந்து எக்விட்டி மார்க்கெட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கோல்ட் பிரைசஸ் இதுல டென் டு அப்ரிஷியேட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ம், முன்னாடிலாம் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட்னே ஒன்று இருக்கும். ஸோ வந்து கரன்சி வேல்யூலாம் இப்போலாம் டிசைட் பண்றாங்கல்ல 2-3 ஆமா, கண்ட்ரிஸ். அந்த ம். எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே இட் யூஸ் டு பி இன் கோல்ட் ஸ்டாண்டர்ட். நீ எவ்வளவு கோல்டு வச்சிருக்க அது பொறுத்து எல்லாம் வந்திருக்கும். அது எனக்கு அதனாலதான் சரியா வார்ஸ்லாம் அதனாலதான் வார்ஸ்லாம் கொஞ்சம் அந்த அளவுல வார்ஸ்ல இருந்திருக்கும் அந்த அதுக்கு காலத்துல. ரொம்ப லேட்டராவே கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு 1920s 30s வரைக்குமே இருந்தது. இல்லடா, இப்பவே அப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு என் மைண்ட் அப்படி எப்படி போயிடுச்சு. அப்பெல்லாம் சுரங்கம் தான்டா ஃபுல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு கோல்டு So, இருக்கு நீ எவ்வளவு கோல்டு வச்சிருக்கியோ அது பேஸ் பண்ணி தான் உன்னோட வேல்யூ. கரன்சியோட வேல்யூலாம் டிக்டேட் பண்ணிருந்தாங்க. ஸோ கோல்ட் இப்போ இட்ஸ் ஆல் டிஃபைன்ட் பை ஸ்டாக்ஸ் அண்ட் ஆல் தட், நம்மளோட வேல்யூஸ். இப்போ வந்து லிக்விடிட்டி பொறுத்து அண்ட் பர்ச்சேசிங் பவர் பொறுத்து அதெல்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இஃப் யூ ஆர் அ ப்ராப்பர் இன்வெஸ்டர் ஆர் சம்ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு திஸ் சீரியஸ்லி, நீ வந்து எல்லாத்தையுமே ஒரே இதுல போடக்கூடாது. ஸோ நீ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி உன்னோட எக்ஸ்போஷரை வந்து கம்மி பண்ணணும். ஸோ எப்பயுமே உனக்கு எதான இப்போ ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபி நடக்குது, இல்லாட்டி எதான ஒரு இப்போ கோவிட் மாதிரி எதான ஒன்று நடக்குதுன்னா வாட் இஸ் த பெஸ்ட் வே யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப். ஸோ நீ இப்போ போட்ட காசெல்லாம் போயிருச்சுன்னா வேஸ்ட்ல. ஸோ நீ எப்பயுமே வந்து உன்னோட ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க பேசிக்கா. ஸோ எவ்வளோ ஒன்னால ஹெட்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுதான் ஐடியா. ஆனா பிசினஸ்ல ஃபுல்லாத்தையும் நீ போட்டுதான் ஆகணும் ஓரளவுக்கு. ஐ மீன் மோஸ்ட்லி யூ ஹாவ் டு ஒன்லி போட் மோரலெஸ் போடணும். at the end of the day ரிட்டர்ன் தானடா மேட்டர் யஷ்வந்த். ஹையர் ரிட்டர்ன்ஸ் தேவை end of the day. சோ அதுக்கு நீ ரிட்டர்ன் அதிகமா தேவைன்னா நீ ஆப்வியஸா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்ல. அப்படி எனக்கு ரிஸ்கே எடுக்க தேவைன்னா நீ எஃப்டில போட்டு சைலண்டா உட்காந்துடலாம். 6% உனக்கு ஆல்மோஸ்ட் இன்ஃப்ளேஷன் கிட்ட. சில பேர் வந்து எஃப்டிலையும் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் சம் பீப்புள் இட் இஸ் அ குட் வே. இப்போ வயசாயிடுச்சுன்னா ஓகே, நம்ம இப்போ டெட் பத்தி பேசணும்ல. ஸோ டெட் பத்தி பேசும்போது
why is debt so safe is because there is no risk involved and வந்து உனக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் வரப்போகுது. ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அது. ஸோ டெட் மாதிரியே வந்து உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம், டேர்ம் டெபாசிட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னா, நீ இப்போ பேங்க்ல போயிட்டு ஒரு 10,000 rupees இருக்குன்னா வாங்கிட்டு நீ 10,000 rupees பேங்க்ல போட்டானா அவன் என்ன சொல்லுவான்னா, நான் 6 மாசம் அதை வச்சுக்கிறேன், உனக்கு வந்து 6 மாசம் முடிஞ்சோடனே 10,000 ரூபாய் திரும்பி தந்துருவேன், அதுக்கு மேல ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அதுதான் அது எஃப்டி இல்லையா? அதுதான் எஃப்டி. ஓகே. சோ அது வந்து எஃப்டி பண்றானுங்களா. சோ அது வந்து சோ சம் பீப்புள் சே யூ ஷுடன்ட் டூ இட், விச் ஐ ஆல்சோ அக்ரி வித். ஏன்னா வந்து இப்போ நீ வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றன்னு வச்சுக்கோ, வந்து ஒரு வருஷம் கழிச்சு எடுக்க போற, ஒரு வருஷம் கழிச்சு எடுத்தோடனே அவன் லட்சே ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் தரான்னு வச்சுக்கோ. சோ 5% இன்ட்ரெஸ்ட் தரான்னா நீ எடுக்கும் போது நீ இப்ப போடும் போது 1,00,000 ரூபாய், நீ எடுக்கும் போது வந்து இன்ஃபிளேஷன் எல்லாமே வந்துரும். சோ மணி லூசஸ் இட்ஸ் வேல்யூ ஓவர் டைம். சோ நீ போட்ட 1,00,000 ரூபாய் அடுத்த வருஷத்துல வந்து 1,00,000 ரூபாய் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இட் லூஸ் இட்ஸ் வேல்யூ. இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கேத்த மாதிரி கவுண்டர் பண்ணாதா? கரெக்ட். அதான். சோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 4% வச்சுக்கோ, ஓகேவா? இப்போ பேங்கோட எஃப்டி வந்து 5%. இது 4 எது, இது 5 எது? இன்ஃபிளேஷன் வந்து 4%. அத வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க ஜெனரல், ஓகேவா? சோ வந்து இன்ட்ரெஸ்ட், இன்ஃபிளேஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, பேங்க் எஃப்டி வந்து 5% தரேன்னு சொல்றான். ஓகே. சோ வந்து இப்போ வந்து அண்ட் நீ அதே காசை வந்து நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் போட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் earn a basic of 8 to 10% வச்சுக்கோ. ஓகேவா? லெட்ஸ் கம் பேக் டு ஹவு வி கேன் பெஞ்ச்மார்க் ஸ்டாக் லேட்டர். அதுக்கு முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோ 10% வரும்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து அந்த 1 lakh 100 rupees எடுத்து நான் போடுறேன் எஃப்டில. சோ வந்து 1 year கழிச்சு வந்து எனக்கு 5% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ? 100 will become 105 rupees. ஓகேவா? சோ வந்து இன்ஃபிளேஷன் வேற இருக்கு. இன்ஃபிளேஷன் நான் 4% தான் சொன்னேன், 5% வந்து இது பண்ணும். சோ அந்த 4% நான் சப்ராக்ட் பண்ணிக்கணுமா? ஏன்னா மணி வேல்யூ இல்ல. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து இதெல்லாம் டாக்ஸபிள் வர, நீ ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள், ஓகேவா? சோ வந்து டாக்ஸ் வந்து அதுல இருந்தும் கம்மியாயிடும். சோ வந்து you will be at the same, you will either be at the same place or you will be worse off if you put it in an FD when the inflation is higher and you are being taxed at a very high rate. So India as a country notoriously known to tax the middle class people a lot. Okay. So அதனால FD ல போட்டனா you are basically at the same spot again. ஆனா நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து நிஃப்டில போடுற, நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்ல போடுற அப்படின்னு வச்சுக்கோ. சோ உனக்கு 8% வந்தா நீ 4% வந்து டாக்ஸ் போனா, இன்ட்ரெஸ்ட் இன்ஃபிளேஷன் போனா கூட you'll still be around with 4%. டாக்ஸும் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லாம் கம்மி. சோ ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தானா 10% தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட். சோ வந்து அது பேர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. So அதான், more number of years you stay in the investment, it is better for you also, and you can reduce your taxes and நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எஃப்டி பத்தி பேசணும். ஸோ இன்னொரு மச் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இப்போ நீ வந்து எஃப்டில போடுறது வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஓகே, நாட் சோ குட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. ஸோ இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? ஃபண்டும் வந்து எஃப்டி மாதிரி தான் மோர் ஆர் லெஸ். ஆனா வந்து லாக் இன் கவர்மெண்ட் கிட்ட நீ கொடுக்குற, ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி இப்படின்னு மாறுமா? அதெல்லாம் கிடையாது. சோ இப்போ வந்து நான் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் நடத்துதுன்னு வச்சுக்கோ, பிஆ பேங்க்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ எஸ்பிஐ மூலியமா இல்ல ஹெச்டிஎஃப்சி மூலியமா பிபிஎஃப் நடத்துவாங்க. ஸோ பிபிஎஃப் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ பிபிஎஃப்ல வந்து லாக் இன் பீரியட் வந்து 15 வருஷம். ஸோ நீ 15 வருஷத்துக்கு வந்து எடுக்க முடியாது, ஓகேவா? அந்த அமௌண்ட் நீ என்னடா 15 வருஷம்ன்ற அவ்வளவு நாள் காசு போயிடுச்சுன்னா வெயிட் பண்ணு. சோ வந்து 15 இயர்ஸ் எடுக்கவே முடியாதுன்னா, இப்போ உனக்கு திடீர்னு ஒரு 10 வருஷத்துல உனக்கு ஒரு தேவைப்படுதுன்னா எடுக்க முடியாது. டாக்ஸ் பிடிப்பாங்க. கேளு, அதான் கேட்ச் இருக்கு, காசு போகும். சோ வந்து
இப்போ ஓ 15 இயர்ஸ் ஏதோ லாக்இன் 15 இயர்ஸ் தான் லாக்இன் பீரியட். ஸோ ம் பண்ணோடனே வந்து ஸோ என்ன பண்ணலாம்னா நான் மாசம் வந்து 5,000 rupees அதுல போடலாம். ம் ஓகேவா? இல்லாட்டி ம் வந்து மாசம் ஒரு 10,000 rupees ஏதோ ஒன்று போட்டுனே போகலாம். ம் ம். ஸோ வந்து அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் விச் இஸ் 31st March இன் இந்தியா எனக்கு ம். வந்து ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதுல அப்ளிகபிள் 7.8% ஏதோ 7.1% ஓ நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் 100 ரூபாய் போட்டேன்னா April 1st ஆஃப் நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து 107. 107.1 rupees இருக்கும். கிடையாது. ஸோ வந்து இது ஓகே. எல்லாமே அப்படியே போயிட்டே போகும். ஆஃப்டர் 15 இயர்ஸ் நான் வெளில எடுக்கும்போது டாக்ஸ் ஃப்ரீ, ஓ டாக்ஸே அங்க கிடையாது. வச்சுட்டான் இதுவ. அது ஒரு ஓகே. அட்வான்டேஜ். பட் பண்ண கேன் யூ முடியாது. சேஞ்ச் த இபிஎஃப்னா 15 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல நான் இல்ல போடுறது இப்ப நான் வந்து நான் பண்றது 100 ரூபா 15. போடுறேன் ஆ 100 ரூபா போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. ம், நான் இப்ப திடீர்னு கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் 5 வருஷத்துல. கேன் ஐ ம். சேஞ்ச் இட் டு 500 or something? குட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து ஏடிசின்னு ஒரு டாக்ஸ் இது இருக்கு. ஓகேவா? ஏடிசி ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்கம் டாக்ஸ்ல. ஸோ வந்து ஓ அந்த ஏடிசி ஃபார்ம் 80D. ஓகே. ஃபார்ம்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. ஸோ ஏடிசினா ஏடிசி அலௌஸ் அன் salaried person or someone who is filing income tax to put at max 1.5 lakhs in all these things. ஓகேவா? ஓ ஸோ ஒரு ஓகே. ஃபினான்ஷியல் இயருக்கு நான் 1.5 lakhs போடணும். நான் ம் 1.5 lakhs மேல 1.5 lakhs வரைக்கும் நான் போடுறது எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ. ம் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு ஒன்று இருக்கு. ம் ஸோ இப்போ நான் கம்பெனி கிட்ட இருந்து வந்து எனக்கு ஒரு காசு வருதோ இல்ல யார்கிட்ட இருந்தோ எனக்கு காசு வருது. ஸோ நான் ம் இந்த 5,000 ரூபாய் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நான் வந்து பிபிஎஃப்ல தான் போடுறேன் அப்படின்னு. ம். இந்த 5,000 ரூபாய்க்கு கவர்மெண்ட் என்கிட்ட டாக்ஸ் பிடிக்க மாட்டான். ஓகே. 5,000 ரூபாய் டு 1.5 lakhs. இப்போ நான் 1.6 lakhs ஒரு வருஷத்துக்கு பண்றேன்னா டாக்ஸபிள் ஆயிடும். டாக்ஸ் வரும். ஓகே. 1.5 எவ்வளவு lakhs போட முடியும் மினிமம்? ஐ திங்க் அப்படிதான் 1.5 1.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ. அதான் நீ அதுக்கப்புறம் போட்டா 1,000 rupees மட்டும் தான் டாக்ஸ் பண்ணுவான். ஃபுல் அமௌண்ட் டாக்ஸ் அந்த வாட் எவர் இஸ் த ஹையர் டிஃபரன்ஷியல் அதுக்கு டாக்ஸ். டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான். என்னது? 1.5 வரைக்கும் நோ டாக்ஸ். என்னது என்ன டிஃபரன்ஸ்? அதான் இப்போ 1.6 lakhsனா அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும் டாக்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் தான் டாக்ஸ், ஃபுல் அமௌண்ட் கிடையாது. தட் ஐ நோ பட் ம். நீ ரொம்பலாம் ஜாஸ்தியா எல்லாம் போக முடியாது. அதான் கரெக்டா? சோ வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் வந்து அதை எக்ஸாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தட் இஸ் பேசிக்கலி சம்திங் விச் யூ கேன் கெட் டாக்ஸ் ஃப்ரீ பை புட்டிங் இட் இன் அன் வெஹிக்கிள் லைக் பிபிஎஃப் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ வந்து லாங் ஸ்டாண்டிங்கா கவர்மெண்ட் வந்து 1.5 lakhsலயே இருக்கானுங்க. ஸோ மேபி வி ஹோப் தட் இன் த நெக்ஸ்ட் பட்ஜெட் தேல் இன்க்ரீஸ் திஸ் டு 2.5. இன்க்ரீஸ் பண்ணா ஆமா. நம்மள மாதிரி ஆட்களுக்கு நல்லது. ம். ஸோ 2.5 lakhs வரைக்கும் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு போடலாம் விச் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ இன் டு பிபிஎஃப். நல்ல காசு தான் bro வரும். நிறைய அவென்யூஸ் இருக்கு. So these are one of the important methods to like invest. PPF பத்தி படிக்கலாம். அதுக்கப்புறமா கோல்டும் வந்து you need not buy gold anymore to invest. So sovereign gold கேள்விப்பட்டேன். RBI-ல வந்து bonds issue பண்றாங்க. So அதுவும் 7 years lock-in period மாதிரி. So So 7 years பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் எப்படி? நீ இப்போ சொன்னல RBI ரிலீஸ் பண்றாங்க. So what is the procedure to buy those bonds? ஐதர் நீ வந்து டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தனா அதுலயே வந்து ஆர்பிஐ வந்து Demat accounts னா? சோ வந்து டிமேட் அக்கௌண்ட்ன்றது வந்து ஒரு ஒரு மிடில் மேன் மாதிரி வச்சுக்கோ. சோ வந்து நீ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா சொல்லிருந்தேன் போன சோ அதுக்கு நடுவுல வந்து சோ கம்பெனி இருக்கான், கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கு, நீ இருக்க. சோ நீ எக்ஸ்சேஞ்ச் கிட்ட டைரக்டா போய் வாங்கிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தானா வேலைக்கு ஆகாது. ஸோ வந்து எல்லா பேங்க்கும் சேர்ந்து வந்து ஒவ்வொரு பேங்க்கும் டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ நீ டிமேட் அக்கௌண்ட் மூலயமா நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீ ஷேர்ஸை வாங்கலாம். ஸோ இட்ஸ் பேசிக்லி ஃபெசிலிட்டேட்டிங் யுவர் டிரான்சாக்ஷன் டு பை அண்ட் செல் ஆல் தீஸ் செக்யூரிட்டி ஆர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து இதான் இப்போ இந்த சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ்ல வந்து என்ன மேட்டர்னா, ஸோ ஆர்பிஐ வந்து எப்பப்பெல்லாம் ஐ மீன் ஒகேஷனலி ஆர் லைக் இன் எவ்ரி ஒன்ஸ் இன் அ ஃபியூ மந்த்ஸ் அவங்க வந்து தே வில் செல் கோல்ட் பாண்ட்ஸ் மாதிரி. சோ நீ வந்து இந்த பிரைஸ்ல வந்து நீ அந்த பாண்டை வாங்கிக்கலாம். என்ன அட்வான்டேஜ்? வேஸ்டேஜ் உனக்கு இருக்காதுல்ல. ஐ திங்க் தட் இஸ் தி பிகெஸ்ட் வேஸ்டேஜ்லாம் ஒண்ணு செய்கூலி சேதாரம் ஒண்ணும் கிடையாது. 2 கிலோனா 2 கிலோ.
ரொம்ப இப்ப அதெல்லாம் இப்போ ஜெரோதாலே வாங்கலாமா நீ, இல்ல தனி பிளாட்ஃபார்ம் இருக்கா அதுக்கு? அதுலயே கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஜெரோதானா இது என்னடா? ஜெரோதா வந்து ஒரு brokerage. Grow, Zerodha, Upstock. இவங்கெல்லாம் நியூ பிளேயர்ஸ், ஃபின்டெக் பிளேயர்ஸ் பேசிக்கலி, டெக்னாலஜி பேஸ்ட். எல்லாம் ஆன்லைன் ஸ்டஃபா? ஆமா, ஓஜி பிளேயர்ஸ்லாம் இந்த HDFC, ICICI, SBI இருக்காங்க. ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு யஷ்வந்த். இப்பெல்லாம் நீ உங்க ஜெரோதா க்ரோனால பேசிக் ஆப் மாதிரி தான் அது. உள்ள போயிட்டு டக்கு டக்கு நீ சர்ச் பண்ணிட்டு ஒரு 2-3 கிராஃப் உனக்கு என்னமா பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டேன்னா பை, நார்மலா ஒரு ஸ்வைப் பண்ற மாதிரி தான், ரைட் ஸ்வைப், குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணா உனக்கு பை ஆயிடும், அவ்வளவுதான். ஜிபே லிங்க் பண்ணிட்டு இருந்தனா ஃபண்ட்ஸ் அதுக்கு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போறோம் அந்த மாதிரி. நீ ஜொமேட்டோல ஆர்டர் போடுறதா கஷ்டம், நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து 2 மணி நேரம் ஆகும். இதுல காசு போறதா ஒரு ஆர்டர் போடுறதுக்கு ஒரு 3 ஆப். அதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு போத்துட்டு. நானும் அதை யோசிச்சுதான் பேசுறேன்.